பசங்களாம் உங்க மேல செம்ம வெறியில இருக்காங்க சார். நிஜமாவே. பார்த்தேன். தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ். எனக்கு வந்து ஓகே தேங்க்ஸ் சார். எனக்கு வந்து இது ஒரு காம் பிஃபோர் தி ஸ்டார்ம், இந்த புயலுக்கு முன் அமைதின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அமைதியாக இருக்கணும் இன்னைக்கு நாளைக்கு. அந்த ஒரு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், யுகிக்க முடியுது. அது எந்த அளவுக்கு போவோம், எப்படி ரீச் ஆகும், அது ஒரு சின்ன ஒரு இது தெரியுது. ஆனாலும் ஒரு எக்ஸைட்டிங் ஒரு ஆன்டிசிபேஷன் ஐ திங்க் எங்கள் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் தேர் எல்லா இடத்துக்கும் போகணும். கோவில் ஆரம்பிச்சு டெல்லி, பெங்களூர், கொச்சி, ஹைதராபாத், எல்லா இடத்துலையும் எங்களுக்கு கிடைச்ச அந்த அன்பு, எங்களுக்கு கிடைச்ச அந்த வரவேற்பு, ஃபேன்ஸ் கிட்ட இருந்தும் சரி, மீடியா கிட்ட இருந்தும் சரி, ரொம்ப ஒரு எங்களை புல்லரிக்க வச்சது. அந்த அளவுக்கு ஒரு ஒரு அற்புதமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. குறிப்பாக ஆக்சுவலி ட்ரிச்சியில் வந்து அந்த க்ரௌடு, அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு 19-20 தான் இருக்கும். பட் எங்களோட எல்லா ஒரு விஷுவல்ஸும் அண்ட் வி மிஸ் போத் ஆஃப் யூ, கார்த்தி அண்ட் ரவி. அவங்களால நேற்று வர முடியல. ரொம்ப ஒரு அந்த மேடையே வந்து ரொம்ப ட்ரையாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஏன்னா எல்லா இடத்துக்குமே ஐ திங்க் பொன்னியின் செல்வன் பார்ட் 1லேருந்து நாங்கள் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வி பீன் தேர் ஃபார் எவ்ரி திங். ஆஷ் சில ஃபங்க்ஷன்ஸ் வரல, சில பேர் வரல, பட் நம்ம 3 பேர் எப்பவுமே இருந்திருக்கோம்ல. ஐ மீன் ட்ரிஷ் ஹவுஸ் வாஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ திடீர்னு நீங்கள் இல்லாத வந்தால வெறிச்சோடியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பட் என்னன்னா அந்த இடத்துல வந்து அந்த அவங்க போட்ட கூச்சம், எங்கள் எல்லாருடைய படங்களோட கிளிப்பிங்ஸ் போட்டாங்க சின்ன சின்ன. ஸோ எல்லா எங்களுக்கு வந்து அவங்க ஒரு பயங்கரமான வரவேற்பு கொடுத்தாங்க. ஆனால் ஒவ்வொரு படத்தோட அந்த கிளிப்பிங் வரும்போது லைக் த்ரிஷாக்கு வந்து அந்த சாமியா இருக்கட்டும், இந்த நெக்ஸ்ட் தென் யுவால இருந்து அந்த அந்த ஒரு படம் வரும்போது, ஆனால் என்னன்னா எங்க எல்லாருக்குமே பொன்னியின் செல்வன்றோட இது வரும்போது த ரெஸ்பான்ஸ் வாஸ் சோ குட். அந்த கிளிப்பிங்ஸ் வரும்போது தே வர் ஸ்க்ரீமிங். அண்ட் எல்லாருமே வந்து யங்ஸ்டர் கேட்கும் போது எல்லாமே படம் பார்த்துட்டாங்க, ஆவலா இருக்குன்னு நினைக்கும் போது அந்த படம் வந்து அவங்களையும் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் ரொம்ப ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. எங்களுக்கு வந்து இந்த படத்தில் வந்து எல்லாருமே லைக் மணி சார், சுபாஷ் சார்லேருந்து ஆரம்பிச்சு கடைசி கார்பெண்டர் வரைக்கும், ஏடி கடைசி ஏடி வரைக்கும், த்ரிஷா, ஐ திங்க் யூ வென்ட் த்ரூ த கேமெட் ஆஃப் ஆல் த நேம்ஸ். ஐ ஜஸ்ட் லைக் டு செகண்ட் தட். ஆல் யூ கைஸ், யூ மேட் இட் ஹேப்பன். அண்ட் எனக்கு பர்சனலாக ஏகா, என்னோட காஸ்டியூம்ஸ், கிஷன் தாஸ், த ஜுவல்லரி, ஆசி, என்னோட பார்த்திபன் சார் பொறாமப்படுற என்னோட ஹேர், எல்லாத்துக்குமே வந்து பொறாம இல்லை, சாரி, ரசித்த என்னோட முடியல அவங்களால எப்படி சொன்ன உங்க பாணியில் சொல்லணும்னா, பார்த்திபன் சார் என்னோட ஹேர் பண்ணை ரசிச்சதுக்காக, என்ன ஹேர் பண்ணை பார்த்து என் ஹேர் பண்ணை ரசிச்சதுக்காக நன்றி. ஆனால் என்னோட ஹேர் பண்ணோட உங்க ஹேர் பண்ண இன்னும் சூப்பராக இருக்கு. உங்க பேர்லேயே பார்த்தி பண்ணுன்னு வேற இருக்கு. ஸோ அவர் பண்ணி தான் கிட்டத்தட்ட நான் அங்கே பின்ன பேசுகிறேன். எப்பவுமே நீங்கள் மேடையில் வரும் நாங்கள் ரசிப்போம். இங்கே பேசுறது ஒவ்வொரு விஷயமும், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும், நீங்கள் அந்த கதாபாத்திரமே ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு வசனங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் உங்களோட ஒவ்வொரு லுக்கும் வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு இம்பேக்ட் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் மெட்ராஸ் டாக்கீஸ் கூட எங்கள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க ஃபோக்கஸ் குரூப்பில் படம் பார்க்குறவங்க அந்த கேட்ட படம் எப்படி வந்திருக்கு, யாரெல்லாம் சரி எனக்கு அந்த பார்த்திபன் வந்து அவரோட லுக்கு அது இட்ஸ் வெரி இன்டென்ஸ் சம்திங் ஷூ சேம். ஸோ தட்ஸ் த இம்பேக்ட். ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். ஐ வாண்ட் டு டாக் அபவுட் யூ ஆல். ஐ திங்க் ஐவ் காட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லைஃப். இட்ஸ் லைக் எல்லா படங்களையும் நம்ம தனியாக இருப்போம். இதில் வந்து எனக்கு என்னவோ இது வந்து ஆக்சுவலி ஒரு மெடிக்கல் காலேஜ் மாதிரி இல்லை, 5 years முடிச்சு வி ஆல் ஃபீல் இட். ஒவ்வொரு தடவை இல்லை ஓகே இது ஒரு ப்ரெஸ் மீட்டாக தான் இருக்க போகுது, ஏதோ ஒரு விழாவாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. நிற்கிற போது திடீர்னு பேச ஆரம்பிக்கும், அந்த மெமரிஸ் வரும்போது யூ ஃபீல் லைக் என்னவோ எங்கேருந்தோ பொங்கிட்டு வருது. லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஐ திங்க் ஐ ஸ்டார்ட் வித் த பேபி ஆஃப் அவர் குரூப், ஐஸ்வர்யா, பூ. ரியலி லவ் தட் என்தூசியாசம் தட் யூ ஹேவ். யா நீ வந்து ஒவ்வொரு எனக்கு வந்து என்னோட ஞாபகம் வச்சு நான் வந்து ஃபர்ஸ்ட் படம் பண்ணணும் ட்ரை பண்ணணும்னு நினைக்கும் போது ரொம்ப நாள் ஆச்சு. சேது பண்ணுறதுக்குள்ளே எனக்கு 36 வயசு ஆயிடுச்சு. ஸோ ஐ வாஸ் நாட் இன் தட் ஜோன். பட் அண்ட் ஐ வாஸ் நாட் ஒர்க்கிங் வித் அ பிக் குரூப் ஆர் ஸ்டார்ஸ் ஒரு பிக் மூவி. நீ உனக்கு அந்த அனுபவம் கிடைச்சதுன்னு ஆக்சுவலி நான் பொறாமப்படுறேன். ஒரு ஐஸ்வர்யா ராய் அவங்க பேரும் பேரு அண்ட் ஐ திங்க் ஷி ஆர் a great fan of us, or த்ரிஷ் or கார்த்தி or ரவி or ஷோபிதா. லைக் த வே நீ எப்பவுமே உட்காந்து சொல்லுங்க சொல்லுங்க ஏதாவது பேசணும் இருங்க நான் வந்து திருப்பி உங்ககிட்ட அந்த அன்னியன் கதை சொல்லுங்க, இந்த கதை சொல்லுங்க, அந்த கதை சொல்லுங்க, இது என்ன ஆச்சு.
I'll be like, இவ கிண்டல் பண்றாளா அப்படின்னு யோசிப்பேன். ஏதோ நாங்க பேசிட்டு we'll be talking something, no sir, can you remember in Sami, she said, okay listen, tell me later, okay, அது என்னன்னு ஃபுல்லா ஐயோ பயமா ஃபுல்லா she'll, that way you do it and the excitement. அம்மா அவங்க சொல்லிட்டு நான் வந்து ஹலோ உங்களை வந்து என்னை இரிட்டேட்லாம் ஆயிட்டு நான் போகல சார், ஒரு நிமிஷம் நான் பின்னாடி வாஷ்ரூம் வரைக்கும் போயிடுன்னு சொல்லிட்டு பின்னாடி போய் உட்காந்துட்டேன். பேச ஆரம்பிச்சேன். 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஃப்ளைட்டில் இருந்தால் கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க. சிக்கி 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 சிக்கி. நான் சரி ஒரு சீட் தள்ளி உட்காந்து முடியல, 3 சீட் தள்ளி உட்காந்து, அப்புறம் ஒருத்தர் கரெக்டாக அடிக்கிறாரு. ஆனால் அது இசை மாதிரி இருந்துச்சு. பேசிக்கிட்டே இருக்காங்க. அது என்ன பேசுனா, நாய்க்குட்டி பூனைக்குட்டி அந்த அந்த இடத்துல அந்த பூ பார்த்தியா அந்த இடத்துல அப்படின்னு நான் என்ன ஆனா ஸ்ரிஷா லேடா நான் ஏதோ நீங்க உலகத்தை காப்பாற்ற போறீங்க, ஏதோ உலக போற அடுத்த போற இல்லைன்னா கோவிடுக்கு ஏதாவது இல்லைன்னா ஓட்டைக்கு அந்த மாதிரினா இன்னும் நீ வந்து நாய் இது அது அப்புறம் அந்த இடத்துல யூனோ ஆக்சுவலி மிஸ் வேர்ல்ட் இஸ் லைக் திஸ் மிஸ் திங். யாரு கேட்டு அவங்களுக்கு இந்த டைம்? அது என்ன டைம் வந்து 1:30 மணி இருக்கும் நைட்டு. சரி முடிச்சிச்சின்னு இறங்குவா. இது மணி சாரும் இருக்காரு. திடீர்னு யாரோ ஒரு போட்டோ இந்தம்மா அதுக்குள்ள நாங்க எல்லாருமே ஐயோ அப்பதான் தூங்கி எந்திரிச்சு பாதி தூக்கத்துல எல்லாம் இருக்கும்போது ஐஸ்வர்யா மட்டும் எல்லாரும் ஓகே ரெடி ஓகே ஒன் இல்லை ஒன் ஹலோ. அதுக்கப்புறம் த்ரிஷா கிட்ட சொல்றா, ஆக்சுவலி நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். த்ரிஷா சொல்றது, டயர்ட்லேயே எப்படியா நீ ஃபுல் எமர்ஜியோட இருந்தா எப்படி இருப்பேன்? அது சொல்லி முடிச்ச உடனே ஒன் 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 ப்ளீஸ் 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 ஹெட் இந்தியா நாங்களும் அடப்பா. தட் இஸ் யுவர் எனர்ஜி விச் இஸ் லைக் அமேசிங். ஐ மீன் இட்ஸ் ஐ என்வி தட். அந்த ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகம். லைக் ஐஸ்வர்யா ராய் கூட பேசும்போது ஐ திங்க் ஏதோ ஒரு இமோஷன் வந்து the way you broke down was like so real. அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு அவங்களோடையும் சேர்த்து அழுது எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணி which I identify with. I mean, I would do the same in your place. I really love that and envy that. It was so beautiful. Thank you. சோபிதா எல்லாரும் சொன்ன மாதிரி போயிட்ரி தான், அவங்களே ஒரு போயம் தான். உங்க பாணியில சொல்லணும்னா, வாழ்க்கையில் அப்படியே நம்ம நடந்து போனோம்னா நிறைய வண்ணங்கள் இருக்கு, அதுல நீயும் ஒரு வண்ணம் தான். தட் கலர், அது அப்படியே அந்த ஓவியத்துல வந்து ஒரு கலர் அப்படி தூவிட்டு போயிடுறோம். ஆனா அந்த கலர் அங்கதான் இருக்கும், அதை மறந்துடலாம். He's saying you're like a splash of color. I'm talking in your style. ஸோ அது ஒரு சின்ன ஒரு அந்த ஒரு வண்ணம் அப்படி ஸ்பிளாஷ் பண்ணிட்டு போனா அந்த வண்ணம் அங்கதான் இருக்கும். அது மற்றோட வண்ணங்களோடலாம் கலந்து போகும். அதை மறந்துட்டும் போக முடியாது, இக்னோரும் பண்ண முடியாது, அது அங்க இருக்கும். நீங்க அந்த மாதிரி தான். your grace in person and on screen, உங்களோட டான்ஸ், உங்களோட நடிப்பு எல்லாத்தையும். And thank you for that vannam and color. Everybody in this movie is like so very special, but these three I think, I mean, நந்தினி பத்தி பேசணும்னா அவங்க வந்து மறக்க முடியல. ஸோ அவங்க அப்படியே இருக்கட்டும். அடுத்த படத்துலையாவது நாங்கள் சேர்றோமான்னு அப்புறம் யோசிக்கலாம். அவங்களோட ஒர்க் பண்ணது ஒரு இது. பட் the three of them very very special. த்ரிஷா வந்து எனக்கு ப்ரோ. I think you're like a bro and for another bro. அது எங்கேயோ ஆரம்பிச்சு லைக் I don't know, so many like we vibe on so many things. And நீ இப்போ என்னவோ சொன்ன எனக்கே தூக்கி வரி போடுச்சு. You said என்னம்மா சார் சொல்லுங்க. நான் ரவியோட நான் ரவி நல்லா பேசுவாப்புல, நான் ஏதோ ஒரு ஃப்ளோவில் நான் மறந்துட்டு நான் இப்போ ஜாக் அண்ட் ஜில் வெண்ட் சொல்லி சாரி இதை மட்டும் முடிச்சிடுறேன். த்ரிஷா வந்து ஐ வாஸ் திங்கிங் யூ சட்லி செட் 20 வருஷம் மணி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார், அதுக்கப்புறம் 20 வருஷம் பிறகு நீ சொன்னல. I was thinking, really? And you don't look like that. I've never seen you look more fabulous than you look tonight. You look so beautiful and so fabulous, and I know the world is out there and it's just waiting to be conquered. Go for it, girl. எப்பவுமே அவ on screen, off screen, she's chill. And it's always lovely working with her. And அவங்க வந்து அந்த 10 மணி 11 மணி வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. அப்போ வரைக்கும் நான் ட்ரபிள் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் அவங்க she catches up and then she'll trouble me. But we've shared so many jokes, so many all sorts of like ups and downs, and like we've had a really nice career. I'm looking forward to working in many more movies with you. We should do something even more. I don't know if it'll be bigger than this, but we should try something. Ravi, ரொம்ப நாளா ஆக்சுவலி நான் இன்னைக்கு என்ன நான் ஒவ்வொரு மேடையில் நினைப்பேன், நான் போயிட்டு சும்மா 2 வார்த்தை படம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கு, நான் வந்து பேசிட்டு நான் வந்து சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு போகணும்னு நினைப்பேன். பட் when you see them and you start talking, சில டைம் I mean நிறைய டைம் நான் ஏதாவது வளரிடுவேன். ஸோ I hope that whatever I say, like I mean it's from the heart for all of you all. And when you speak about Ravi, I've known him like அப்போலேருந்தே நான் எப்போவுமே நான் ரவியை வந்து ஒரு பிரதரா நான் வந்து ரொம்ப ஈஸியாக பிரதர்னு சொல்ல மாட்டேன், ஃப்ரெண்டுனே வந்து ரொம்ப யோசிச்சு தான் சொல்லுவேன். பட் ஐவ் நெவர் கால்ட் எனிஒன் பிரதர் இன் திஸ் இண்டஸ்ட்ரி.
and that's him for me. And I'll always say நீ பிரதர் கார்த்தி ஃப்ரெண்டு அப்படி தான் போயிடுச்சு. அன்னைக்கு திடீர்னு எனக்கு என்னவோ தோணுச்சு, 3 பேர் நான் சொன்ன ஆன் ஸ்க்ரீன் சிப்ளிங்ஸ் சொல்லி த்ரிஷா ரவி நான் போட்டு ஆஃப் ஸ்க்ரீன் வந்து கார்த்தி ரவி. எனக்கு வந்து ஐ சடன்லி ஃபெல்ட் வெரி லைக் யூனோ there's something that happens in this movie. It's happened, I think, அந்த இத்தனை வருஷங்கள் நம்ம வந்து இந்த பிஆர் இதில் போகும்போது when we go around talking and all that, we've had such a beautiful thing which ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு படத்துல வந்து 3 கதாநாயகர்கள் வந்து ஒரு போட்டி இருக்கணும், ஒரு பொறாமை இருக்கணும், வாட் எவர். பட் இதுல வந்து ஐ திங்க் வி ஜஸ்ட் பிகேம் அ பார்ட் ஆஃப் இட்ல. இட்ஸ் நாட் லைக் நம்ம இதுல இருந்து வேறுபட்டு வெளியில வந்து நீயா நானா அப்படின்னு எங்களுக்கு தோணவே இல்லை. எனக்கு அவங்க 2 பேரும் ஸ்டேஜ்ல போய் ஒவ்வொரு தடவை ஸ்டேஜா இருக்கட்டும், ஒரு இன்டர்வியூவா இருக்கு, நீங்க சொன்ன வார்த்தைகள் என்னை பத்தி என்ன வர்ணிச்சது இல்லை, என்னை பத்தி ஏதாவது சொன்னது, இட்ஸ் டச் மீ வெரி டீப்லி. அண்ட் ஆல்வேஸ் நீங்க வந்து வேற ஒரு மேடையில நீங்க எங்கேயாவது பேசுறது இல்லை, எங்கேயாவது அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பட் ஒரே ஒரு படத்துல நடிக்கிற போது நம்ம பேசிட்டு இருக்கும்போது நமக்கு தெரியுது இந்த படத்துல உங்களெல்லாம் நான் தூரத்துல இருந்து பார்த்து ரசிச்சிருக்கேன். ஐ சீன் யோர் மூவிஸ் ஃப்ரம், பட் நேர்ல பார்த்து நீங்க நடிக்கிறத பார்த்து நீங்க பழகிறத பார்த்து ரசிக்கிற போது தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். அதே மாதிரி நேரில் இந்த ஒரு படத்துல நம்ம உட்காந்து பேசுற போது when you say things, I'm really touched. Thank you for all the nice things that you guys have always said. And Ravi, the most fun-loving, the most sweetest, philosophical, emotional, like ஒவ்வொரு இதுவும் இருக்கும், but he's all heart. When you come and speak on stage, I love the way, like, you know what to say. Your sense of humor, வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்டைலாக பேசுகிறப்பல. அண்ட் இஸ் காட் தீஸ், நாங்கள் ஒவ்வொரு இன்டர்வியூலையும் வில் பி வெயிட்டிங் ஃபார் இஸ் பஞ்ச் லைன்ஸ். நாங்களாம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு ஏதோ மொக்கையாக இருக்கும், ஒரு பக்கம் போயிட்டு ஓடிட்டு இருக்கோம், ஒரு பெயிண்டர் அந்த பக்கம் ஓவியம் மறைஞ்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு ரவி இதை சொன்னால் நாங்கள் எல்லாரும் சிரிப்போம். நம்ப மாட்டீங்க, நாங்கள் போன எல்லா இடமே. அண்ட் இட் வாஸ் ஸோ நைஸ் பிகாஸ் ஆஃப் தி எனர்ஜி தட் ஹீ கிரியேட்டட் ஆல் ஆஃப் அஸ் டிட். நார்த்தில் வந்து நீங்கள் போய் நான் காமெண்ட் செக்ஷன் சும்மா போர் அடிச்சு நான் பார்த்தேன். எல்லாருமே என்ன செய்ய, என்னம்மா இந்த சவுத் இந்த இது எவ்வளோ நல்லா இருக்கு. இவங்க எல்லாருமே அந்த இன்டர்வியூ கொடுக்குறது அந்த எனர்ஜி 1/2 மணி நேரத்தில் முடிச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் கேட்கலாமா, இன்னும் கொஞ்சம் பார்க்கலாமான்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள அந்த ஒரு அன்பு, அவங்க ஒருத்தர் பற்றி பேசுனது, அவங்க சிரிச்சுக்கிறது, அவங்க இன்வால்வ் ஆகி இது பண்ணுது, அது வந்து ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. அண்ட் அவங்க ரொம்ப குறிப்பாக சொன்னாங்க, ஒய் கான்ட் வி ஆல்சோ பி லைக் சவுத் இண்டியன் ஆக்டர்ஸ், இல்லை நம்ம தமிழ் ஸ்டார்ஸ் மாதிரி ஏன் நம்மளும் இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. Thanks guys. I mean, and I think that's because of our culture. I think we're all like that, which is also another thing. From the south, we've been brought up in such a way that the way we behave is more down to earth and grounded. எனக்கு ரொம்ப பெருமையாச்சு அவங்க அது சொன்னது. And thank you Ravi for being that brother, for being that spark, that fun person in the unit who always cracks us up. I'll always love you. கார்த்தி எப்பவுமே பராமப்பட்டிருக்க. கார்த்தி மேடையில் ஏறினா தமிழ் அது அப்படியே வாழும். அந்த பேசுறது நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்க வந்து நான் சொன்னேன் நீங்க அரசியல் ஏற, I told him to get into politics. He said ஐயோ அதெல்லாம் I said இல்ல, it's not about, நான் சொன்னேன் பேசுறது ஒண்ணு, அவருக்கு வந்து நல்லது செய்யணுன்ற ஒரு he feels always இப்படி இருக்கணும், இது செய்யணும், ஒரு உண்மை. I always feel that. இன்னைக்கு நீங்க வெயிட்ல விளையாட்டீங்க. I always say, ஏன்னா சும்மா போய் பேசுறது ஒன்று, ஒரு ப்ராமிஸை சொல்றது. நான் ஆல்வேஸ் அவர் நடிகர் சங்கத்தில் போய் பேசும்போது கூட நிறைய தடவை நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன், எப்படி அந்த ஏதோ ஒரு இதில் அம்மா ஒரு பிளாக் ஷர்ட் போட்டு கலக்கிட்டாப்புல பாயிண்ட் மேலே அவங்க ஏதோ கேட்டாங்க, டக்குன்னு உணர்ச்சி நார்மலாக பேசுறது ஒன்று. இப்போ ஸ்டேஜில் இப்போ அன்போடு பேசினாரு, ஒரு கோவம் இல்லை, ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது தமிழ் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, ஒரு வார்த்தை தளரல. நீங்கள் மேடையில் வரும்போது நீங்கள் யோசிச்சுட்டு வந்திருக்கலாம், அங்கே வந்து யாரோ ஒரு கேள்வி கேட்கணும், இல்லை அது எப்படி இப்படின்ற போது ஒரு இதுவும் நீங்கள் பேசுறது, ஐ ஆல்வேஸ் என்விட் தட். அண்ட் ஹியர் எனக்கு ஏன் போறாம, நான் அவர் தமிழில் பேசுறது ஒரு விஷயம், தெலுங்குல போனால் அதே தாங்க பண்ணுறாரு. யூஆர் ஆக்சுவலி டாக்கிங், தெலுங்குலையும் ஜோக் அடிக்கிறாரு, தெலுங்குலையும் இப்போ இந்த படத்தில் வந்தேதேவன் வந்து எல்லாரையும் சாம் பண்ணுறாரு, எல்லா பொண்ணுகளையும் கவர்றாரு, அது வேற விஷயம். ஆடியன்ஸை கவர்றாரு, த வே ஹி ஸ்பீக்ஸ் தெலுங்கு ஆடியன்ஸ். ஐ வாஸ் வெரி ஷாக். ஏன்னா போன தடவை பொன்னியின் செல்வன் பேசும்போது யூ டாக்கிங் ஓகே, அது வந்து ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம வேற ஒரு மூட்ல போனோம். தி வே யூ ஸ்வே தி ஆடியன்ஸ், நோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அண்ட் எப்பவுமே அவரோட நடிப்பை ரசிச்சிருக்கேன், ரவியோட நடிப்பை ரசிச்சிருக்கேன். பட் இந்த படத்தில் அவங்க 2 பேரும், கார்த்தி எஸ்பெஷலி எனக்கு இந்த ஃபைட்டு அதெல்லாம் எனக்கு அந்த காதல், அதோட ஜெயமோகன் சார் பேசின அந்த வசனங்கள் வந்து அவர் பேசும்போது அந்த சிம்பிள் டயலாக்ஸ், ஆனால் அலட்டிக்காம த்ரிஷாவை சாம் பண்றது சரி, நந்தினியை சாம் பண்றதும் சரி, இட் வாஸ் லைக் வாவ், லைக் இட். அண்ட் அதுல வந்து நீங்க வந்து ரொம்ப
பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து சாம்பிட்டது வேற விஷயம். நீங்கள் அந்த ரெட்டு இதெல்லாம் போட்டு போட்லேருந்து இறங்கி ஐசிங்க வா ஓ காட் எனக்கு இந்த சீன் கிடச்சிருக்கூடாது. யூனோ ஐ ஃபெல்ட் லைக் தட் த வே யூ டிட் இட். அண்ட் ரவி எப்போவுமே நான் சொல்லிட்டு இருப்பேன், அவரை ட்ரபிள் பண்ணிட்டு இருப்பேன், நீ வந்து அந்த அந்த பிரின்ஸ் மாதிரியே இருந்த அந்த ஒரு அந்த ஒரு அழகான அமைதியான ஒரு, ஏன்னா ரவி வந்து அமைதி கிடையாது, ரவி இஸ் ஆல்வேஸ் எக்ஸைட்டட். அந்த சாந்தம் அந்த புத்திஸ்ட் இது மாதிரி செகண்ட் ஹாஃப்ல கூட பார்ப்பீங்க. நான் அன்றைக்கி அதுக்கு தான் ஷூட்டிங் போனேன் அந்த சாங். ஹி வாஸ் ஆல்சோ சேயிங் சோபிதாக்கு நான் வந்து ப்ரோட்டீன் ஷேக் கொடுக்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு அமைதியோடு வருது. I enjoyed all of that. It was so nice to be there and watch them close and to share so much and to feel so energized. I don't think I've spoken about my co-artists like this ever on a stage, and I don't want to cry now, but ஐயோ இல்ல நீங்க ஆரம்பிக்கும் ஐஸ்வர்யா ஆரம்பிச்சு நீங்களாம் நினைச்சு த்ரிஷா சொன்ன நாளா அழுமட அப்படி எனக்கு கொஞ்சம் வருது நினைச்சேன். அட பாவி நான் மேல போய் சரி கண்ணாடி இருக்கு, ஓ இந்த பக்கம் தெரியுது போல இருக்கு, சரி வேண்டாம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் a part of this wonderful cast and I shared so many lovely moments with you all. அதில் ஃபன்னி மூமெண்ட் வந்து யாரு கூடயும் நான் அவ்வளோ நடிக்கல, இருந்தாலும் எங்கள் படத்தில் மாதிரி தான் எல்லாரும் அப்படி ஒரு வீட்டுக்கு வந்துட்டு போவோம், ஆனால் ஒரு பயங்கரமான இம்பாக்ட் இருக்கும். அந்த மாதிரி எல்லாருமே அப்படிதான் இருந்தோம். இந்த இடத்துல மட்டும்தான் பிஆரில் வந்து வி காட் டு கெட் டு ஈச் அதர். நாளைக்கு வந்து இந்த படத்தை நான் வந்து ஒரு நடிகரா அப்படி நான் பார்க்க போகிறல, எனக்கே பயங்கர ஆவலாக இருக்குது. நான் போய் சத்யம் தியேட்டரோ ஏதோ ஒரு தியேட்டரில் வந்து அந்த சீட்டில் உட்காந்து எல்லாத்தையும் மறந்துட்டு சின்ன பையனாக இருக்கும் அந்த கதை கேட்குற போது எனக்கு ஒரு அப்பா என்ன ஒரு கதை, என்ன ஒரு கதாபாத்திரம், என்ன ஒரு கதை களம்னு நினச்சேன். அந்த உணர்ச்சி தான் எனக்கு திருப்பி வந்திருக்கு. நான் போய் உட்காந்து மணி சார் என்ன தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஐ திங்க் யூ வில் ஆல் சீ இட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் பார்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சி. செகண்ட் பார்ட் இஸ் அது ஒரு ராக் ஸ்டார் அண்ட் மணி சார் நேல்ட் இட். அண்ட் எங்கள் க்ரூ எங்கள் எல்லாருமே ரவிமா துரதி சார் எல்லாருக்கும் என்னோட so honored to be in this movie with you all. And Rahman sir, thank you for the beautiful music. சின்னஞ்சிறு நிலவே, I love it. அது என்னோட சாங். ஆனால் எனக்கு கொஞ்சம் அந்த அகநக பக்கம் கொஞ்சம் அப்பப்போ அதை ஒரு ஓமாவே என் காதில் இருந்துச்சு. நான் உட்காந்து யூ ஒன்ட் பிலீவ் கார்த்தி, ஐ சிங் எஸ்டர்டே ஐ திங்க் பாம்பே, யா நான் அதை பாடிக்கிட்டே இருந்தேன் 2 நாளாக பாடிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் ஐ ஸ்டெல்லிங் ரஹ்மான் சார், நான் மறந்துட்டேன். அப்புறம் இன்டர்வியூ அங்கே போயிட்டு இருக்கேன், ரஹ்மான் சார் பக்கத்தில் இருக்கு, ஐயோ அவருக்கே கொடுத்துட்டேன்னான்ட்டு. That has been sitting in my mind. போனதில் வந்து பொன்னி நதி அண்ட் ராட்சச மாமனி, தட் வாஸ் சிட்டிங் இன் மை மைண்ட். ஸோ எனக்கு த மியூசிக் எவ்ரிதிங் இஸ் மேஜிக். ஐம் சாரி நான் ரொம்ப டைம் எடுத்தேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஐ ஜஸ்ட் ஹேவ் டு தேங்க் யூ ஆல் ஃபார் நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட். எங்கேயோ கொண்டு போச்சு படத்தை. ஐ நோ தட் யூ வில் ஆல்சோ இந்த படத்தையும் நீங்கள் ரசிப்பீங்க. நாங்கள் எப்படி ரசித்து உயிரை கொடுத்து ஒரு மணி சார் ஆர்கனைஸ் ஒரு கிரியேட் பண்ண ஒரு மந்திரம், ஒரு மேஜிக் வேர்ல்டுக்குள்ளே நாங்களும் பூந்து என்ன பண்ணுமோ அது நீங்களும் அதை வந்து உங்களோட மேஜிக் இதனால் நீங்கள் டெஃபினட்டாக ஏதோ ஒன்று பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ அண்ட் தேங்க்யூ சுபாஷ்கரன் சார் ஃபார் த பியூட்டிஃபுல் திங். தேங்க்யூ விக்ரம் சார், தேங்க்யூ. Sorry, you want to ask something? You done, no? இல்ல சார், நான் சொல்ல தான் சார் வந்தேன். நான் வெறியா இருக்காங்க பசங்க உடனே என்னமா கதையை மாத்திரம் ஏதோ கலாச்சாரம் வர அங்கேருந்து என்னன்னா அது வந்து நீங்க என்ன பண்றீங்க, அதை வந்து அண்டர்லைன் பண்ணி யாரும் மறக்காதீங்க, ரவி சொல்லிட்டாரு. அது என்னன்னா இல்ல கார்த்தி சார் சார் என்ன சொல்றீங்க அப்படின்னாரு. என்னன்னா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து நீ விக்ரம் மாதிரி உடம்பு ஏத்திட்டு வா, விக்ரம் மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வரனா அது அவருக்கு நல்லா இருக்கும், நாங்க என்ன பண்றதுன்னு பசங்க கடுப்பா வருவாங்க சார். எப்ப பார்த்தாலும் இப்படி கோல்ஸ் செட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆல்வேஸ் யங் பை ஹார்ட், always young by the looks. எப்பவுமே எங்களை வந்து அமேஸ் பண்ண தவறுனதே இல்லை. thank you so much விக்ரம் சார். thank you Anjana for saying the sweetest things always. thank you people. and என்னோட crew Ozzy, கலை, கதிர், ஏழுமலை எல்லாருக்கும், huge Sharma, UV, thank you so much for everything and thank you Madras Talkies and all the ADs and thank I love you guys. thank you so much sir. okay so நான் எனக்கு